ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரேகா சுபா. இந்த வீடியோவில் என்னென்ன அறிகுறி இருந்தால் பிரபஞ்சம் நம்ம கூடவே இருக்குன்னு பார்த்துடலாமா? முதலாவது விஷயம் நம்ம பார்க்குற ஏஞ்சல் நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே மாதிரியான நம்பர் ட்ரிபிளாக காட்டுறது. 111 இல்லாட்டி 1010 12 இப்படி ஒரே மாதிரி நம்பர்ஸை காட்டக்குள்ள அந்த ஏஞ்சல்ஸ் நம்ம கூடவே பயணம் பண்ணும் அர்த்தமா. பல தேவதைகள் பிரபஞ்சம் மூலமாக பேசுகிற மொழிகளை காட்டுறதுக்காக, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது என்ன விஷயம்னு காட்டுறதுக்காக உங்களோட ட்ராவல் பண்ணுற சில விஷயங்கள் தான் இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ். இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நம்ம பார்க்குறப்ப ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது. அது பிரபஞ்சம் நம்ம சரியாக பயிற்சியை பண்ணுறோமா அப்படின்னு காட்டுறதுக்காக, நம்மளை சரிப்படுத்துறதுக்காகவும் நம்பர்ஸ் நிறைய காட்டும். இப்படி காட்டுற நம்பர்ஸ் ஒவ்வொரு தரத்துலேயும் வேறுபடலாம். அதற்குள்ள விளக்கங்களை நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பிரபஞ்சம் நம்மளோட இருக்கிற முதலாவது அறிகுறி நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறது. அதே மாதிரி இன்னும் நிறைய அறிகுறிகள் இருக்குது. நம்ம அடிக்கடி மயிலை காண்போமா இருந்தால், மயிலை அடிக்கடி நம்ம பார்க்குறோம், இல்லாட்டி மயிலோட சவுண்ட் எங்கேயாவது கேட்குறோம், இல்லாட்டி மயில் சம்மந்தமாக ஏதோ ஒரு ஃபோட்டோஸ்லேயோ வீடியோஸ்லேயோ பார்க்குறோன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சைன் காட்டுதுன்னு எடுத்துக்கோங்க. பிரபஞ்சம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுது, நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் சைன் காட்டுதுன்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி அடிக்கடி வானத்தில் உள்ள அழகான முகில்களோடு சேர்த்து வானவில் பார்க்குறது. வானவில் அபூர்வம் பார்க்குறது, மழையும் வெயிலும் சேர்ந்து வந்தால் வானவில் காட்டும். ஸோ அந்த வானவில்லை காட்டுதுன்னா பிரபஞ்சம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். நீங்கள் கேட்குற மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் ரொம்ப உங்கள் கைக்கிட்ட வந்துருச்சு, ஸோ வெயிட் பண்ணி ஹாப்பியாக அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வானவில் காட்டுறது. அதே மாதிரி முகில்களில் அடிக்கடி அழகான வடிவங்கள் காட்டும். சில முகில்கள் அடிக்கடி என்னை பொறுத்தவரை எனக்கு நிறைய காட்டுறது முகில்கள் ரொம்ப அழகழகான டிசைனில் காட்டுவாங்க. ஆட்ஷேப் அதே மாதிரி நிறைய உருவங்கள் அப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால் இதுவும் இந்த ஏஞ்சல்ஸ் பிரபஞ்சத்தோட வேலை தான். அப்போ உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுற விஷயத்துக்கு நான் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுறேன், நீங்கள் ஆறுதலாக உங்களோட பயிற்சியை ரொம்ப உற்சாகமாக பண்ணிட்டு போங்க, முழு நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த நிறைய வானங்களில் காட்டுற முகில்களோட அர்த்தம். அதே மாதிரி நிறைய வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக யோசிச்சுட்ருக்கீங்க, அது சம்மந்தமாக தீர்மானம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரக்குள்ள அதுக்கு ரிலேட்டிவாக எங்கேயாவது ஒரு நீங்கள் கேட்குற எஃப்எம்லையாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் பார்க்குற டிவிலையாக இருக்கலாம், உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கலாம், எங்கேயோ நீங்கள் பார்க்குற வெளியில் பார்க்குற ஏதோ ஒரு போர்டில் எதுலேயோ ஒன்றில் ஏதோ உங்களுக்கு அதுக்கு தேவையான ஒரு வசனம் ஒன்று கிடைக்கிதுன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக நினச்சிக்கோங்க பிரபஞ்சம் உங்களோட ட்ராவலிங்கில் தான் இருக்குது அப்படின்னு. எப்படின்னு சொன்னால் சில வார்த்தைகள் காட்டும், நல்லதே நடக்கும், கவனமாக இருங்கள், இல்லாட்டி தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள், இல்லாட்டி நீங்கள் எதிர்பார்த்தது கைகூடும், இப்படி நல்ல வேர்ட்ஸ் எங்கேயோ கேட்குதுன்னா கண்டிப்பாக உங்களோட பிரபஞ்சம் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப டவுன் ஆகியிருக்கக்குள்ள, ரொம்ப எல்லாமே லாஸ்ட் ஆகின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கக்குள்ள ஒருத்தர் நிற்பார் பாருங்கள், உங்களுக்கு தைரியம் சொல்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக நிறைய தைரியங்களை உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார். அந்த தைரியமான வார்த்தைகளை சொல்ல வைக்கிறதும் பிரபஞ்சம்தான். அப்போ உங்களுக்கான மோட்டிவேஷனை தர்றதுக்காக அவங்கள அனுப்புதுன்னா நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. பிரபஞ்சம் உங்கள் கூடவே உங்களுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்குன்ட்டு. அதே மாதிரி அந்தி வானம், அப்புறமா காலையில் பார்க்குற அழகான வானம், அது ஒரு அழகான செம்மஞ்சள் நிறத்தில் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நம்புவீங்களோ தெரியலை, எனக்கு அடிக்கடி காலையில் வெள்ளன திடீர்னு யாரோ எழுப்புன மாதிரி இருக்கும். போய் எழும்பி வானத்தை பார்த்தா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் வானம். அப்படின்னா அன்னைக்கு என்னமோ ஸ்பெஷலாக எனக்கு பிரபஞ்சம் தயார் பண்ணி ஒரு சந்தோஷமான விஷயத்தை காண்பிக்கும். அதுக்காக என்னை எழுப்பி விடுறதுக்காக அந்த அழகான வானத்தை காட்டும். அதே போல் வானம் ரொம்ப அழகாக வெளுத்து ரொம்ப க்யூட்டாக ஈவினிங் வானமும் சரி, காலையில் பார்க்குற வானமும் ரொம்ப அழகாக இருக்குன்னா நீங்கள் ரசித்து பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அது உங்களோட வேலையை ரொம்ப ஈஸியாக்கிக்கிட்டு வருது. நீங்கள் கேட்குற தேவைகள் ஏதோ ஒன்று உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ
அதற்கான வேலைப்பாடுகளை அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கு. ஸோ நம்பிக்கையாக ஆழமாக அந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் பிரபஞ்சத்தோட இந்த சைன். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி பிரபஞ்சமே.